சூர்யா எங்க இருக்கான்னு பியூலாவால ஒரு காலத்திலும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உறுதியா சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? ஐயோ, பதட்டத்துல நான் அதை கவனிக்கவே இல்லையேம்மா. ஆமா மேடம், அப்படிதான் சொன்னாரு. எனக்கு என்னமோ சூர்யா இருக்கிற இடம் உங்க ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும்னு தோணுது. அதனாலதான் அவர் அன்னைக்கு அப்படி வாய்ஸ் விடால அடிச்சாரு. இப்ப என்ன செய்யறது வானதி? மேடம், நான் இப்ப ஒரு வேலையா இருக்கேன், முடிச்சிட்டு ஈவினிங் வந்துருவேன். இத பத்தி நம்ம பேசுவோம், நீங்க பதட்டப்படாம இருங்க. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ் வானதி. சரி மேடம், வச்சுட்டுமா? சரிம்மா. சூர்யாவை பத்தி ஏதோ கொஞ்சம் தகவல் கிடைச்சதுமா, ஆனா முழுசா எதுவும் தெரியல. நீ பேசுறத கேட்டுட்டுதாம்மா இருந்தேன். சூர்யா கிறுக்குத்தனமா எதுவும் பண்ணிக்கலேங்கிறதே ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா இன்னொரு பக்கம் அவன் எங்க இருக்கானோ, என்ன பண்றானோன்னு ரொம்ப கவலையா இருக்குமா. அம்மா, அம்மா, அரவிந்த் அம்மா. இரு, அவனம்மா. ஏன் இப்படி பதற? அரவிந்தா இருந்தா என்ன? அம்மா, நீ முதல்ல டென்ஷன் ஆகாத. முதல்ல எடுத்து பேசுமா, இல்ல அவன் வீட்டுக்கு போயிடுவாம்மா. அம்மா ப்ளீஸ்மா, அவன் வீட்டுக்கு போயிடுவாம்மா. நீ பேசுமா, நீ பேசுமா. வேண்டாம், பேச வேண்டாம். ப்ளீஸ்மா, பேச வேண்டாம்னு சொல்றேன்ல. அம்மா எனக்கு பயமா இருக்குமா. அவன் பயப்படாம சும்மா இரு. அம்மா, அம்மா என்னம்மா பண்ற? அவனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறேன். என்னம்மா அனுப்புன? இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நானே உன்னை கூப்பிடுறேன், அது வரைக்கும் என்ன தொந்தரவு பண்ணாத ப்ளீஸ் அப்படின்னு அனுப்பியிருக்கேன். அதுல என்னம்மா பிரயோஜனம்? அவன் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இங்க போன் பண்ணதானமா போறான். உண்மைதாம்மா, அவனை பார்க்காம பிரச்சனையை ஒத்தி போடுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. அதுக்கு என்னம்மா செய்ய போற? நானே போய் அவனை பார்த்துடுறேன். நீயா? ஆமா. அவ என்ன பார்க்கணும் இல்லாம வர சொன்னா? என்னம்மா? இல்ல நிவி, நீ இப்ப இருக்கிற நிலைமையில எப்படி போய் பாப்ப அவனை? நீ ஒன்னும் பார்க்க வேண்டாம், நான் மட்டும் போய் பாக்குறேன். பார்த்து அவனுக்கு என்னதான் வேணும்னு கேட்டுட்டு வரேன். இல்லம்மா, அவன் உன்னை அசிங்கப்படுத்திடுவான். இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும், இல்லனா சிக்கல் ஆயிடும் நிவி. நிவி, நீ ஏமா அழற? நீ அழாம இருக்கணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் செய்யறேன். அழாதம்மா, நான் போயிட்டு வரட்டுமா? நீ தனியா இருந்துக்குவல்ல? இருக்கேம்மா, உடம்பு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ பார்த்து போயிட்டு வாம்மா. பாத்துமா. எனக்கு ஒண்ணும் ஆகாதுமா. அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் பாத்துக்கிறேம்மா. இந்த போனை நான் வச்சுக்கிறேம்மா. இந்த போனை நீ வச்சுக்கோமா. அழாத, ஒன்னும் பயப்படாம இரு. போடா உள்ள. ஆமா, மானங்கிட்ட பையுள்ளா, இப்படி அசிங்கப்படுத்திட்டியடா. சும்மா அப்படி கூவாதம்மா. அப்படின்னா நான் உன்னை அசிங்கப்படுத்திட்டேன்? பாருடா, செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு இப்படி திமிர்த்தனமா பேசிட்டு இருக்காத. இங்க பாருமா, சும்மா இவரோட பேச்சு கேட்டுட்டு இப்படி சத்தம் போடுறது நல்லா இல்ல. தப்பா நான் என்ன பண்ணிட்டேன்னு சொல்லு, அப்புறமா நீ திட்டு, நான் வாங்கிக்கிறேன். அதை விட்டு நடந்தது என்னன்னு தெரியாம இப்படி கூவாத. நடந்தது என்னன்னு உங்க ஆத்தா கண்ணை கொண்டு பார்த்தால, அப்புறம் என்ன? என்னத்தை பார்த்துட்டாங்க அப்படி? நான் கஞ்சா பிடிச்சினா இல்ல தண்ணி அடிச்சு சுத்திட்டு இருந்தேனா? இதெல்லாம் ஜீவான் போலியா ஒவ்வொன்றா சொல்லுதான். வேணாம் மாமா, சும்மா அப்படி கோத்து விட்டுட்டு இருக்காங்க. செய்யற தப்பெல்லாம் நீ செஞ்சுட்டு எதுக்குடா இப்ப மாமாட சண்டைக்கு போயிட்டு இருக்க? ஐயோ அம்மா, தப்பு தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்களே, அதுதான் என்ன தப்புன்னு கேட்டுட்டு இருக்கேன். ஒரு பையன் காணாம போயிட்டா, அந்த பையன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா தகவல் வந்துச்சு. அது நிஜம்தானா, பையன் அங்கதான் இருக்கானு விசாரிக்கிறதுக்காக போனேன். இதுல என்னமா தப்பு கண்டுபிடிச்சிட்ட? ஏய், அதுல ஒண்ணும் தப்பு இல்லல. உன் கூட பழகினா கூட்டாளி பையில போய் பார்க்க போனா அதுல ஒண்ணும் தப்பு கிடையாது. ஸ்டேஷனுக்கு போனதும் தப்பு கிடையாது. ஆனா கூட 2 பிகர்களை பிக்கப் பண்ணிட்டு போன பாரு, அதான்டா தப்பு. வெண்ண அதுக்கு தான்டா அவங்க ஆத்தால நானும் ஏன்னு கேட்டுட்டு இருக்கோம். காணாம போன பையன் அந்த பொண்ணுக்கு வேண்டியவன், அந்த பொண்ணு செண்பகாக்கு வேண்டியவ. செண்பகா எனக்கு அத்தை பொண்ணு, அதனால அவங்க 2 பேரையும் நான் கூட்டு போனேன். இதுல என்ன மாமா தப்பு? வாடா, நான் பெத்த மவனே. ஏண்டா உன்னைய பெத்தவா இவ்வளவு நாளா உன்கிட்ட எவ்வளவு வேலை சொல்லியிருப்பேன், அதுல ஏதாவது ஒன்னாவது செஞ்சிருப்பியாடா? இன்னைக்கு அந்த செவத்த தோலுக்காரி செண்பகா ஏதோ சொல்லிவிட்டான்னு ஊருக்கெல்லாம் உழைச்சிட்டு வந்திருக்க. கரெக்டுமா, இப்பதான் நீ என் தங்கச்சி. அந்த செவத்த தோல் செண்பகா போட்ட சொக்குப்படியில் தான் உன் மயங்கி தெரிஞ்சிட்டு இருக்கான், மந்திரிச்சு விட்ட கோழி கணக்கா. அந்த செண்பகா சுவிட்ச் ஆஃப் பண்ணு, இந்த நாய் தன்னால சுவிட்ச் ஆஃப் ஆகுங்க. நீங்க வேறனே, அவ ஒரு திமிர் பிடிச்சவா, யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். ஏல அவ ஆத்தாக்காரிட்ட சொல்லு, ஆத்தாக்காரி கூப்பிட்டு வாரியலால் அடிப்பால, அப்பா அப்பாவல்ல. அட நீங்க சொல்றது கரெக்ட் தானே. முதல்ல அவளுக்கு போன பட்டு உண்டு இல்லன்னு பண்றேன் பாருங்க. மாமா பாவமா செண்பகா, அபண்டமா அவன் மேல பழிய போடாதமா. உங்க அக்கறை
வாயெல்லாம் கொஞ்சம் அடக்கி வச்சுக்கோங்க. நாங்க கஷ்டப்பட்டு வண்டியை வாங்கி கொடுத்து போனை வாங்கி கொடுத்துட்டு ஓன் தேவிக்கு கொடுத்தா நீ ஊருக்கெல்லாம் கொடுத்துட்டாலே. போன குடுற முதல்ல. அம்மா வேண்டாம்மா, சொன்னா குடுற கேளுமா. முதல்ல போன. வாங்கி போடுதா. அம்மா போடு பிள்ளைய பாரு. உண்டு இல்லன்னு பாக்கணுங்க. போடு. கஷ்டப்பட்டு நான் 5 எங்க? காசு 10 காசுன்னு சேர்த்து வச்சு கொடுத்தா இது ஊருக்கெல்லாம் அலைஞ்சுக்கிட்டு அலையுது. சொல்லுங்க மைனி, சௌக்கியமா இருக்கீங்களா? நான் என்னத்த அத்தாச்சி சொல்றது, உங்க பொண்ணு எங்களை நல்லாவே இருக்க விட மாட்டா போல இருக்கு. என்ன மைனி சொல்றீங்க? உங்க பொண்ணு ஊர் ஊரா சுத்த ஆரம்பிச்சுட்டா. இத ஆரம்பத்திலே கண்டிச்சு வைக்கலன்னு வச்சுக்கோங்க, தப்பா பேரும் சொல்லிவிட்டேன். நீங்க சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலையே மைனி, கொஞ்சம் புரியறாப்ல சொல்லுங்க. ஒரு கல்யாணம் ஆகாத பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் உட்கார்ந்துகிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன அத்தாச்சி நினைப்பாங்க? இந்த பொண்ணை ஏதோ கேஸ்ல புடிச்சு வச்சிருக்காங்கன்னு அப்படிதானே நினைப்பாங்க. கேஸா? என்ன மைனி சொல்றீங்க? கேஸா? என்ன மைனி சொல்றீங்க? ஆகாசா ஆஸ்பத்திரியில வச்சிருந்தப்ப என்னமோ கூட தங்கி இருக்கிறவளுக்கு உதவி செய்றேன்னு நெல்லூர் வரைக்கும் போயிட்டு வந்தா. நீங்க என்னமோ ரோசப்பட்டு அவளை வேற ஹாஸ்டல்ல சேர்த்துட்டு திருப்பி மறுபடியும் இந்த ஹாஸ்டலுக்கு கொண்டு வந்துட்டிய. இப்ப என்னடானா அவளுக்கு குளிர் விட்டு போச்சு. மறுபடியும் அவ கூட தங்கி இருக்கிறவளுக்கு உதவி செய்றேன்னு சொல்லிவிட்டு அவ பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் அது இதுன்னு அலைஞ்சிட்டு இருக்கா. போறதான் போறவா அவ பாட்டுக்கு போக வேண்டியதானே. என் பிள்ளை எதுக்கு அத்தாச்சு கூட்டிட்டு போனோம்? அவனே இப்பதான் அவ பிரச்சனையில இருந்து மறந்து கொஞ்சம் கொஞ்சமா காலேஜ் போறேன்னு போய்கிட்டு இருக்கான். இப்ப உங்க பொண்ணு என் பையனை சேர்த்து கெடுக்கிற மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. என்னமோ உங்க பிள்ளைய பத்தி உங்ககிட்டே தப்பா பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க அத்தாச்சி. உங்க பிள்ளை தறிக்கட்டு பெயரக்கூடாதேன்னு அக்கறையில தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஐயோ மைனி, நெருப்பள்ளி கொட்டுறீங்களே. புது ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்ற அளவுக்கு நிலைமை போயிடுச்சேன்னுதான் அவ பழைய ஹாஸ்டல்ல போய் சேர்றேன்னு சொன்னப்போ நான் சரின்னு சொன்னேன். ஆனா நீங்க இப்ப சொல்றதெல்லாம் கேட்கும் போது எல்லாமே தப்பா போயிடுமேன்னு பயமா இருக்கேன் மைனி. அதுக்கு தான் அத்தாச்சி நான் போன போட்டு உங்களுக்கு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகாச நான் கண்டிச்சுக்கிறேன், நீங்க செண்பகாவை கண்டிச்சு வைங்க. சரி மைனி, நான் இப்பவே அவளுக்கு போன் பண்ணி அவளை உண்டு இல்லன்னு பண்ணிடுறேன். ஐயோ அத்தாச்சி, இது போன்ல சொல்ற விஷயமே கிடையாது. நீங்க நேர்ல புறட்டு வந்துருங்க, வேற எந்த வேலை இருந்தாலும் அது முக்கியம் கிடையாது. அப்புறம் அத்தாச்சி, நீங்க செண்பகாவுக்கு போன போட்டு சொல்லிவிடாதீங்க. நேரா நம்ம வீட்டுக்கு புறட்டு வந்துருங்க, அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். சரி மைனி, நான் இன்னைக்கே கிளம்பி வரேன். இப்படி இவ கதையே நான் காலம் பூரா பாத்துட்டு இருந்தா மிச்ச ரெண்டதை நான் எப்படிதான் கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. சரி வைக்கிறேன் மைனி. சரி அத்தாச்சி. என்னமா சொல்றாவா? இன்னைக்கே புறப்பட்டு வாரேன் இருக்கா. நாளைக்கு அவ வந்ததுக்கு அப்புறமா அந்த செவத்த தோல்காரிக்கு வச்சுக்கிறேங்க. சரி. உனக்கு என்னமா பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஒண்ணுமே இல்லாத விஷயத்தை ஏமா இவ்வளவு அட்டூழியம் பண்ற? எதுடா ஒண்ணு இல்லாத விஷயம்? ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு பொம்பளை புள்ள உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது லேசுப்பட்ட விஷயம் நினைச்சிட்டு இருக்கியோ? சொல்றா, பதில சொல்றா, ஒண்ணும் சொல்லாம நிக்க. இங்க பாருங்க மாமா, குத்தம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா அந்த வேலையை மட்டும் பாருங்க. தேவையில்லாம என் விஷயத்தை தலையிடாதீங்க. பார்த்தா அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பேசிட்டு போறத. ருக்கு, உனக்கு ஒத்தைக்கு ஒரு கொள்ளி இருக்கான், அவனை சிக்கன் பிடிச்சிக்கோ. இல்லன்னு வையே சீரழிஞ்சு செங்க சமந்து போவோம். ஆமா, உன் புருஷனோ கவர்மெண்ட் வேலையை கட்டிட்டு அழுத ஆளு, அவருக்கு இந்த விவரம்லாம் தெரியாது. இவனை நீ சேனை கட்டின குதிரை மாதிரி பாத்துக்கோ, அவ்வளவுதான். நான் என்னதான் பண்ணுவேன்? ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. செண்பகா என்னைக்கு இங்க வந்தாலும் அன்னைக்கே ஏன் குடி கெட்டு போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க மேடம். அரவிந்த் ஃப்ரம் டெல்லி, ரூம் நம்பர். ஓ அரவிந்தா, அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் 202ல இருக்கார் மேடம். இருக்காரா? இருக்கார் மேடம். வந்துட்டாளா? அரவிந்த் will never fail. ஹாய் நீ. உள்ள வரலாமா? வாங்க. எப்படி இருக்கு அரவிந்த்? Great. சரி, ஏதோ பேசணும்னு சொன்னியாமே. நான் பேச நினைச்சது உங்ககிட்ட இல்ல, உங்க பொண்ணுகிட்ட. அது தெரியுதுப்பா, ஆனா அவ இப்ப வர நிலைமையில இல்ல. ஓகே, நான் போய் அவளை பாக்குறேன். கிளம்புங்க. ஏய் அரவிந்த், ப்ளீஸ் அரவிந்த்.
நீ பாட்டுக்கு சென்னைக்கு வந்து இறங்குனதும் நேரா அவங்க வீட்டுக்கே போய் நின்னு இருக்க. நல்ல வேளை நிவியும் அவ புருஷனும் அங்க இல்ல. அவளோட மாமனார் மாமியாருக்கு உன்னை யாருன்னே தெரியல. இல்லனா எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கும் தெரியுமா? அரவிந்த் ப்ளீஸ் பா, நிலைமைய புரிஞ்சு நடந்துக்கோ. அம்மாவும் பொண்ணு தான் நிலைமையை புரிஞ்சுக்காம நடந்துக்கிறீங்க. வெரி சாரி. இங்க பணயத்துல இருக்கிறது உங்க பொண்ணோட வாழ்க்கை, புரியல? புரிஞ்சுக்கிட்டதுனாலதான்ப்பா உன்னை அலட்சியம் பண்ணாம நானே வந்திருக்கேன். அரவிந்த், நீ பண்ணிட்டு இருக்கிற பிளாக்மெயில்னால நிவியோட வாழ்க்கையே வீணா போயிடும்பா. அது உனக்கு சம்மதமா? சம்மதம், மனப்பூர்வ சம்மதம், பரிபூர்ண சம்மதம். உங்க பொண்ணோட வாழ்க்கையை வீணடிக்கிறதா என் வாழ்க்கையோட லட்சியம்னு நான் தீர்மானிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. என்னைக்கு என்ன செருப்பால் அடிச்சிங்களோ, என்னைக்கு உங்க கால்ல விழ வச்சு கதற வச்சிங்களோ, அன்னைக்கு தீர்மானிச்ச. இத பாரு அரவிந்த், அன்னைக்கு விஷயத்த மறந்துருப்பா. இன்னைக்கு உள்ளத மட்டும் பேசு. அது எப்படிங்க? அன்னைக்கு நடந்ததை வச்சுதானே இன்னைக்கு பஞ்சாயத்தே நடக்குது. அரவிந்த் இத பாரு, நீ அன்னைக்கு பண்ணதும் சரியில்லை, இப்ப கூட நீ பண்ணிட்டு இருக்கிறது சரியில்லை. சரி தப்பெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. அரவிந்த் இத பாரு, அன்னைக்கு நான் செஞ்சது தப்புன்னு இப்ப கூட நான் நினைக்கல. ஆனா என்னோட மக வாழ்க்கைக்காக அன்னைக்கு நடந்ததுக்காக இப்ப உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வெறுமான மன்னிப்பு கேட்டா நான் பட்ட அவமானம் எல்லாம் இல்லன்னு ஆயிடுமா? வேற என்ன செய்யணும் சொல்லுப்பா. உன் கால்ல விழணுமா? நான் விழுந்துடுறேன். ஆனா தயவு செஞ்சு விட்டுரு ப்ளீஸ். உங்க பவரை காட்டணுங்கிறதுக்காக என்ன அவமானப்படுத்தின உங்ககிட்ட என்னால பேச முடியாத. இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட உங்க பொண்ணுகிட்டே நான் பேசிக்கிறேன். அவளை வர சொல்லுங்க. அப்பா அரவிந்த், அவதான் வர முடியாத நிலைமையில இருக்கான்னு சொல்றேன்ல. சரி, அப்ப உங்க புருஷன் ஒருத்தர் இருக்காருல்ல, வெண்ணை வெட்டி சிப்பாயி, அந்தால வர சொல்லுங்க, அவர்கிட்ட பேசிக்கிறேன். அவருக்காக யூஎஸ்ல இருந்து 2 ஃபுல்லு வாங்கிட்டு வந்திருக்கேன். ஊத்தி விட்டான்னு வச்சுக்கோங்க, உங்களை மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு, ஸ்பெஷலா கவனிப்பாரு. இது பாரு, அவர்கிட்ட நீ பேச வேண்டிய அவசியம் இல்ல. ஹலோ, என்னங்க அதிகாரம் பண்றீங்க? அடங்குங்க. அரவிந்த், ஏன் அதிகாரத்தை உன்கிட்ட காட்டி நான் என்னத்தப்பா செய்ய போறேன்? நான் வந்தது என் மகளுக்காக பேச. நீ அத பத்தி பேசாம என் புருஷன் எப்படிப்பட்டவர்னு சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்க. இது பாரு, உனக்கு நிஜமா என்னதான் வேணும் சொல்லு. அதத்தான் உங்க பொண்ணுகிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. ஏங்க, எதை வேணாலும் யார்கிட்ட வேணாலும் பேசிக்க முடியுமா? அப்படின்னா நான் நேத்து நிவி வீட்டுக்கு போனப்ப அவளோட மாமனார் மாமியார் கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பேன்ல, எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிருக்க மாட்டனா? எதுக்கு நிவிய தேடுறேன்? ஐயோ, நீ அப்படி செய்யாததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பா. சரி, உன்னோட தேவைதான் என்னன்னு சொல்லு. பணமா? சொல்லு. எப்ப வேணும், எவ்வளவு வேணும்னு சொல்லு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன்பா. பணமா? அது என்கிட்ட நிறையவே இருக்கு, அதெல்லாம் வேண்டாங்க. அன்னைக்கு நான் அசிங்கப்படுத்துனீங்களே, அந்த அவமானத்துக்கு ஒரு பதில் வேணும். என்னங்க பேசாம இருக்கீங்க? நீங்க எனக்கு செஞ்ச அவமானங்கள் அசிங்கங்கள் எல்லாம் யூஎஸ் போனதுக்கு அப்புறம் மறந்து போயிரும் நினைச்சேன். ஒன்னும் நடக்கல. காசு இருக்குல்ல, வட்டி மேல வட்டியா பெருகிற மாதிரி நாளாக நாளாக நான் பட்ட அவமானங்கள் எல்லாம் பெருசாச்ச ஒழிய மறக்கிற மாதிரி இல்ல. அந்த அவமானங்கள் என்னையே திங்கிறதுக்குள்ள நான் அதை திங்கணும்னு திட்டம் போட்டுதான் இங்க வந்திருக்கேன். அந்த கணக்க முடிக்காம போக மாட்டேன். உங்க மகளுக்கு நீங்க பண்ணி வச்ச கல்யாணத்தை பொம்மை கல்யாணமா ஆக்காம விட மாட்டேன். அவ வாழ்க்கை நாசமாகணும். உங்க சம்மந்தி வீட்டுல ஒவ்வொருத்தருக்கு அள்ளியும் விழுந்து விழுந்து என் மகளுக்கு வாழ்க்கை கொடுங்க, வாழ்க்கை கொடுங்கன்னு நீங்க கெஞ்சணும், கதறணும். அங்க இருக்கிறவங்க எல்லாம் உங்களையும் உங்க மகளையும் நீங்க எல்லாம் ஒரு பொம்பளை அடின்னு எட்டி எட்டி உதைக்கணும், உதைக்கணும். அத நான் பார்க்கணும். அத பார்த்துட்டேன்னு வைங்க, என்னோட மிஷன் கம்ப்ளீட் ஆயிடும். நான் நிம்மதியா திரும்ப யூஸ் போயிடுவேன். அங்க ஒரு அழகான வெள்ளக்கறி செட் பண்ணி வச்சிருக்கேன், அவளோட நிம்மதியா செட்டில் ஆயிடுவேன். என்னங்க உறைஞ்சு போய் நிக்கிறீங்க? தீயலி கூட்டுற மாதிரி பேசுவீங்க, பேசுங்க. இப்ப அந்த ஸ்டைல நீங்க பேசுறது கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. பேசுங்க, பேசுங்க, பேசுங்க. அரவிந்த் ப்ளீஸ். என்ன ரொம்ப கொடூரமா பேசுறனா? கேட்க முடியல.
அதுக்கு தான் உங்க மகளை அனுப்புங்கன்னு சொன்னேன். சரி கிளம்புங்க, போய் உங்க மகளை வர சொல்லுங்க. கொஞ்சமாவது இறக்கத்தோட நடந்துக்கோ. அவ இப்ப கர்ப்பமா இருக்கா. ஏங்க, கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா கர்ப்பமாகதெல்லாம் ஒரு சகஜம்தான். ஐ டோன்ட் மைண்ட். தைரியமா அவளை வர சொல்லுங்க. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? மனுஷன்தான், மனுஷன்தான், மனுஷன்தான். அதனாலதான் ஆசை வருது, கோவம் வருது, பழி வாங்கணுங்கிற வெறி வருது. என்னங்க ஷாக் ஆயிட்டீங்க? அரவிந்த், இது வேண்டாம். ஏன் இவ்வளவு பாவ மூட்டையை சுமக்கிற? சுமக்க போறவன் நான். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஹலோ, புண்ணியத்தை சுமக்கிறது பாவத்தை சுமக்கிறது நான் தீர்மானிச்சுக்கிறேன். நீங்க உங்க அட்வைஸ் மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்புங்க. உங்களை இங்க நிக்க வச்சு பேசினது ஏன் தப்பு. அரவிந்த், இத பாரு. என் மக வாழ்க்கை உன் கையில மாட்டிக்கிச்சின்னு எனக்கு புரியுது. அத பணயமா வச்சு நீ விளையாடுறேன்னு எனக்கு புரியுது. ஆனா அதுக்கு விலையா நீ எவ்வளவு கேட்டாலும் எப்ப கேட்டாலும் நான் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்பா. சொல்லு, உனக்கு எவ்வளவு வேணும், எப்ப வேணும்? ஐயோ, கிளம்புங்கன்ற. ஏன் கீழே விழுந்த சீடி மாதிரி ஒரே இடத்துல பாடிட்டு இருக்கீங்க? கிளம்புங்க. எனக்கு வர கடுப்புல உங்க மாப்பிளைக்கு போன் பண்ணி. ஐயோ அரவிந்த், அரவிந்த் ப்ளீஸ் அப்படிலாம் பண்ணாத. இப்ப நான் இருக்கிற நிலைமையில என்னால ஒன்னும் செய்ய முடியல. ஆனா அரவிந்த், எப்பவுமே நிலைமை இப்படியே இருந்துராதுப்பா. எல்லாமே மாறும். மாறும்போது நமக்கு தப்பிக்க ஒரு எஸ்கேப் ரூட்டாவது நம்ம வச்சுக்கணும். அடுத்தவன் குடுமி கையில சிக்கியிருக்குன்னு ஆட்டம் போட்டவனுக்கெல்லாம் தலையே காணாம போன கதையெல்லாம் இருக்கு. என்ன மிரட்டுறீங்களா? இல்லப்பா, எச்சரிக்கிறேன். இது பாரு, என் மக வாழ்க்கை எனக்கு முக்கியம். கிறுக்குத்தனமா ஏதாவது பண்ணி அவ வாழ்க்கையை நீ கெடுத்தேன்னா அதோட விளைவுகளை நீ ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாரு, தலைக்கு மேல கத்தி தொங்கும் போது சவாலா விடுறீங்க. நான் நினைச்சது எனக்கு கிடைக்கணும். இல்லனா நான் என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் செய்வேன். கிளம்புங்க, கிளம்புங்க அரவிந்த், கிளம்புங்க. Just get lost, I say.